ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். இதுல நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து நியூல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு இதுல பார்த்தா கரெக்டா நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நியூல வைக்காம ஈக்குவல்ல வச்சிருப்பாங்க. இங்க இருந்த மார்க்கெட் வந்து நல்ல வால்யூமா மேல வந்திருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் ஆயிருக்கும். அண்ட் இங்க ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனே இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு 1 ஹவர் இல்ல 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் ஃபர்தரா நல்லாவே கீழே வந்திருப்பாங்க. பட் அதனால இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் வந்து திரும்பவும் ரைஸ் ஆகி மேலே வந்திருக்காங்க. மேலே வந்திருக்க மார்க்கெட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா கரெக்டா அந்த ஜோன் ப்ரீவியஸா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த ஜோன் வந்து ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆயிட்டு இந்த இடத்துல மட்டும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம வச்சிருக்கிறோம். அந்த மார்க்கெட் மண்டே மார்க்கெட்ல வந்து கேப் அப்ல ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இங்க வந்துச்சுன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். அதாவது உங்களுக்கு இதுல பார்த்தாலே தெரியும், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இங்க மார்க்கெட் இங்க எங்கேயாச்சும் சம்திங் ஓப்பன் பண்ணி மேலே போற மாதிரி இப்படி காட்டினாங்கன்னா யாரும் பை பண்ணிடாதீங்க. இந்த பிளேஸ் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இங்க நல்லா ஸ்ட்ராங்கா பாடி க்ளோஸ் வச்சா மட்டும் பைக்கு போங்க. அப்போ மட்டும் தான் மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்ல என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எங்கேயாவது மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு சும்மா மேலே போற மாதிரி கட்டி அப்படியே ஸ்லோவா இந்த ஜோனுக்குள்ளேயே டிராவல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். பட் இந்த ஜோன் உள்ளே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு 2-3 டேஸ் கண்டிப்பா இதை பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் வால்யூமா 26,000க்கு இந்த தடவை கொஞ்சம் மேலேயே போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் கண்டிப்பா மேலே போயிடும். அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோன் உள்ளே இருக்கணும். இந்த ஜோனுக்குள்ளேயே, அதாவது 25,650ல இருந்து 25,800 சம்திங்குள்ளேயே மார்க்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த லைனை பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வால்யூமா மேலே போயிடுவாங்க. பட் மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட் கேப் டவுனா ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ட்ல இருந்து வர மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைனுக்கே வந்துருவாங்க. அகெயின் இங்க வந்துட்டு இங்க சப்போர்ட், அதாவது இந்த பிளேஸ் உங்களுக்கு காட்டுற கொஞ்ச நேரத்துல இங்க சப்போர்ட் எடுத்தாதான் மார்க்கெட் அகெயின் திரும்பவும் இங்க வந்துட்டு இப்படி பிரேக் அவுட் ஆகி மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கும். அது ஏன்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனே போயிட்டு இருக்கு. இங்க வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரொம்பவே பெருசா போவாங்க வால்யூம். நீ பார்த்தா தெரியுதா? நீ டச் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட்ல வந்து பெரிய பெரிய வால்யூம் வந்து மார்க்கெட் நல்லா போயிருக்கும். இதை பிரேக் அவுட் ஆனதுனால தான் அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு ரொம்ப பெரிய ரேலி வந்திருக்கும். ஆனாலும் மார்க்கெட் இந்த இடத்த யூஸ் பண்ணி சப்போர்ட்ல மேலே வந்திருப்பாங்க. ஸோ திரும்பவும் மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கே கூட வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது கேப் அப் பண்ணலாம். கேப் டவுன்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி கீழே வந்த மார்க்கெட்டு திரும்பவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனு இந்த லைன்ல வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆச்சுன்னா கண்டிப்பா 26,000 போறதுக்கும் சான்ஸ் இருக்கும். மண்டே மார்க்கெட் வந்து கேப் அப்பா கேப் டவுனாங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே டிசைட் பண்ண முடியும். வெயிட் பண்ணி பாருங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எது வந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட்ல லைவ்ல அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்.